ஓம் நம சிவாய. இப்போல்லாம் பல கட்சிகள் தோன்றிக்கிட்டே தான் இருக்கே தவிர எல்லாருமே அரைச்சமாகவே தாங்க அரைக்கிறாங்க. யாரும் புதுசாக எதுவும் செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன், சாத்தியமான இது எது, அதெல்லாம் எதை பற்றியுமே பேசுகிறதில்ல. இருக்கிற கட்சியை பற்றி இல்லாத கட்சி பேசுகிறது, இல்லாத கட்சியை பற்றி இருக்கிற கட்சி பேசுகிறது. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசுகிறது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேசுகிறது. எதுவுமே டெபாசிட்டே இல்லாமல் வாங்காமல் சில கட்சிகளுக்கு பற்றிலாம் அந்த கட்சிங்க 2 கட்சியும் சேர்த்து பேசுகிறது. புதுசாக வர கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து பேசுகிறது. சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து எல்லா கட்சியும் வச்சு பேசுகிறது. கடைசியில் பிரச்சனைன்னு வந்துட்டால் யாரு காலில் வேணாலும் விழுவோம். எங்களுக்கு பிரச்சனை இருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே அரைச்சமாகவே தாங்க அரைக்கிறாங்க. யாருமே மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதுதான் என் திட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமாகும், இவ்வளோ திட்டங்கள் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே யார்ட்டையுமே இல்லை. அந்த தொண்டர்களுமே சரியான ஒரு ஒழுங்கே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்களை எப்போ பார்த்தாலும் சேதப்படுத்துறதுலாம் இருக்காங்க. யாரை சொல்கிறேன், டிவிக்கே தான் சொல்கிறேன், வேறு யாரை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அரசியல் படுத்தப்படாத 2ஆம் கட்ட தலைவர்கள். அதுக்கு மேலே பொய் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. டெல்லிக்கு ஒரு விஷயமா போயிருக்காங்க, ஆனால் பண்ண விஷயங்கள் வேறு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். அதை விட்டுட்டு நான் வருவேன், இன்னும் வீரியத்தோடு வருவேன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே பண்ணது வரைக்கும் போதும்.